அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அடிப்படையான பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் இதயமாக மதிக்கப்படக்கூடிய, அவனுடைய வாழ்க்கையில் உயிராக கருதப்பட வேண்டிய தொழுகை என்ற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் நாங்கள் தொழுகையை பற்றி பார்க்க வேண்டும் என்றால், எங்கள் எல்லோருக்கும் தெரியும், தொழுகையில் எங்களுக்கு இன்னும் உயிரோட்டம் மிக குறைவாகிறது. நாங்கள் எங்களது தொழுகைக்கு எப்படி நாங்கள் எழுந்து செல்கிறோம் என்றால், அது ஒரு வெறுமனே ஒரு ரூட்டினாக மாறிக்கிறது, ஒரு வளமையாக, ஒரு வழக்கமாக, பழக்கமாக மாறிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக நாங்கள் சாப்பிட்றது, தூங்குறது மாதிரி பாங்க சொன்னால் தொழுகிறது என்பது தான் எங்களோட வழக்கமாக மாறிக்கிறது. எனவே இந்த தொழுகையில் எதிர்பார்க்கக்கூடிய விளைவுகள் ஏன் எங்களது வாழ்க்கையில் இன்னும் வரல என்பது நான் நினைக்கிற, நானும் நீங்களும் அடிப்படையாக கேட்க வேண்டிய, வாழ்க்கையில் பதில் தேட வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படை கேள்விகள் ஒன்றுன்னு ஒரு சீரியஸான ஒரு கேள்வி. இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் தொழுகை ஏன் உயிரோட்டமாக இல்லை, அல்லது எங்களோட தொழுகையை நாங்கள் உயிரோட்டமாக அமைச்சு கொள்றதுக்கு பல உத்திகள், பல வழிகள் இருக்கிற, அதில் மிக முக்கியமான ஒரு உத்தியைத்தான் அல்லது ஒரு வழிமுறையைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தொழுகையை எப்படி நாங்கள் ஹுஷூவுடன், பயபக்தியோடு, உணர்வு பூர்வமாக எப்படி தொழுகிறது. இன்னொரு வகையில் சொன்னால், தொழுகை எப்படி எனது வாழ்க்கை பிரச்சனைகளுக்கான ஒரு உள சிகிச்சையாக, சைக்கோ தெரப்பியாக எப்படி நான் மாற்றிக்கொள்வது என்பது, இன்றைய நவீன உலகத்தில் வாழ்கிற நாங்கள் நிறைய உள பிரச்சனைகளுக்கு, உள நோய்களுக்கு நாங்கள் உட்படுகிறோம் என்ற வகையில் தொழுகையை எப்படி ஒரு சைக்கோ தெரப்பியாக பார்ப்பது என்பது நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு பாடமாக அமைகிறது. அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம் என்றால், நாங்கள் நீண்ட காலமாக தொழுது வரோம். இப்போ எனக்கு 90 வயது, 80 வயது, 60 வயது, 50 வயதுன்னு நாங்கள் பார்த்தோம்னா, ஏறத்தாழ 20 வருஷத்துக்கு மேலாக, 30 வருஷத்துக்கு மேலாக நாங்கள் தொழுது வரோம். அந்த தொழுகை எங்களது வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் எழுதி பார்த்தோம் என்றால், மிக ஆச்சரியமான, கவலையான பதில்களை தான் நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம் என்றால், தொழுகை என்பதை நாங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் விட்டமினாக எங்களது உள்ளத்துக்கு எப்படி நாங்கள் மாற்றிக்கொள்வது. அந்த வகையில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் தொழுகையில் ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விடயம்தான் அல்லாஹு அக்பர் என்ற அந்த நாமத்தை, அந்த வாசகத்தினுடைய மகிமையை நாங்கள் இன்னும் சரியாக உணராமைத்தான் தொழுகை உயிரோட்டமாக அமையாமைக்கு அடிப்படையான காரணமாக நாங்கள் கருதுகிறோம். அப்படி என்றால் என்னென்னு நாங்கள் பார்த்தோம் என்றால், இப்போ நாங்கள் தொலை போகிற நேரங்களில் எங்களது வாழ்க்கை பிரச்சனை, நாங்கள் ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் இருப்போம், ஒரு பொருளாதார பிரச்சனையில் இருப்போம், ஒரு குடும்ப பிரச்சனை ஒன்றில் இருப்போம், ஒரு நோயால் கடுமையாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருப்போம், சில பிரச்சனைகள் அடுத்த மனிதர்களுடைய பிரச்சனைகள் ஆகிக்கலாம், பிஸ்னஸில் ஒரு லொஸ்ட் ஒன்று ஆகிக்கலாம். இந்த பிரச்சனைகளோடு தான் நாங்கள் தொலை போகிறோம். ஆனால் எங்களது தொழுகைக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லாஹு அக்பர் என்று சொல்கிற நேரத்தில் எங்களது வாழ்க்கை பிரச்சனையை, டெய்லி ப்ரெஷரை நாங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்காமை தான் தொழுகை உயிரோட்டமாக அமையாமைக்கு அடிப்படையான காரணமாக நாங்கள் உளவியல் ரீதியாக பார்க்குற நேரத்தில் புரிஞ்சு கொள்கிறோம். அப்படின்னா என்னென்றால், இப்போ ஒருவன் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கற்ற நேரத்தில் அவரது அன்றைய பிரச்சனை, உள்ளத்தை குடைந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை சிறிய பிரச்சனையாக மாறும். அப்படி மாறுறா? நாங்கள் அந்த தொழுகையில் அப்படியான ஒரு சிந்தனையோடு நாங்கள் தொழுகிறோமா? நாங்கள் தொழுது விட்டு வார நேரத்தில் எங்கட பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது ஒழிய, அல்லாஹு அக்பர், அவன் தான் எல்லா பிரச்சனைகளையும் விட மிக பெரியவன், எல்லா பிரச்சனைகளுக்கும் வழி அங்கு தான் இருக்கிறது என்ற உணர்வு எங்களுக்கு வருதான்னு பார்த்தோம்னா இல்லை. அதனால தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம், இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு ஃபெடப்பில், ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தியில், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, இது போன்ற பல மன உளைச்சல்களுக்கு, உள பிரச்சனைகளுக்கு உட்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இலங்கையுடைய புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தாலும், உள நோய்களுக்கான புள்ளி விவரங்களை நீங்கள் பார்த்தாலும், இந்த உள பிரச்சனைக்கு முஸ்லீம் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத சகோதரர், மனித சமூகமே இன்று நிறைய உள பிரச்சனைக்கு உட்பட்டிருக்கிறத பார்க்கலாம். எனவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா
அல்லாஹ் இந்த தொழுகை 5 நேரம் கடமையாக தந்திருக்கின்ற நோக்கங்களில் மிக முக்கியமான ஒரு நோக்கம்தான் எங்களது நாளாந்த பிரச்சனைக்கு இந்த தொழுகையில் எங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதா என்ற உணர்வோடு நாங்கள் தொழுகிறோமா. இப்போ நாங்கள் பள்ளிக்கு போகிற நேரத்தில் முசல்லாவுக்கு நாங்கள் பாங்க சொல்லி தொழுகைக்காக செல்ல நேரத்தில் என்னுடைய பிரச்சனைக்கு அங்கே தீர்வு கிடைக்கணும். தீர்வு கிடைச்சா தான் அடுத்த முறை எனக்கு தொழுகைக்காக செல்வதற்கு ஒரு ஆர்வம் ஆசையும் வரும். அல்லாஹு தாலா ஹதீஸ்களில் குர்ஆன்களை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தாலாவுக்கு தொழுகையால் ஒரு உலகத்தில் அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. நாங்கள் தொழுதாலும் அவனுக்கு பிரயோசனம் இல்லை, தொழாவிட்டாலும் பிரயோசனம் இல்லை. அவன் எந்த நன்மையும் எங்கள்கிட்ட நாடுறல்ல. அப்போ தொழுகையை கடமையாக இருக்கிறது எங்களுக்கு தான் அதில் தேவை உண்டு. அப்படி என்றால் என்ன தேவை என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், இன்று நாங்கள் எங்களோட நாவால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பலமுறை தொழுகையில் நாங்கள் முழங்குறதை ஒழிய உள்ளத்தில் என்னுடைய பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. அல்லாஹுவை விடவும் அல்லாஹு அக்பர் என்ற அவனுடைய நாமத்தை விடவும் உலகத்தில் எனது பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை, அதை தீர்க்கலா என்பதை நாங்கள் எங்களோட பாடி லாங்குவேஜில் எங்களோட பேச்சில் செயலில் நாங்கள் காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அப்படி என்றால் உயிரோட்டமாக தொழுவது எப்படி என்று நாங்கள் பார்க்குற நேரத்தில் மிக அடிப்படையான ஒரு பாடம் தான் என்னென்னா, நாங்கள் தொலை போகிற நேரத்தில் நான் இப்போ ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்ன, எனது உள்ளத்தை மூளையை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிற பிரச்சனை என்ன என்பதை நாங்கள் தொழுகையில் ஞாபகப்படுத்தி தொழ வேண்டும். ஆனால் சிலர் சொல்கிறார்கள், நாங்கள் தொழுகைக்காக சென்றால் இந்த உலகத்துடான முழு தொடர்பையும் நாங்கள் துண்டிச்சு கொள்ளணும்னு சொல்லி உலகத்தை மறந்து ஒரு வகையான மெடிடேஷன் தியானம் போல் இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் தொழுகை பற்றிய அல் குர்ஆன் சுன்னாவுடைய வசனங்களை படித்து பார்த்தா, மகாசிதுகளை படித்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டிவ்ஸை படித்து பார்த்தீங்கன்னா, முழுமையாக நாங்கள் உலகத்தை மறந்து தொழுவது தொழுகை அல்ல, இஸ்லாமிய தொழுகை அல்ல. அது வேறு மெடிடேஷன் போன்ற அமைப்புகளை நாங்கள் காணலாம் வைக்கும். ஆனாலும் இஸ்லாமிய தொழுகையை நாங்கள் பார்க்குற நேரத்தில், தொழுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவனது அன்றைய பிரச்சனை இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணுகின்ற, நீங்கள் லுகரை தொழுகின்ற நேரத்தில் அந்த லுகர் நேரத்தில் அந்த நிமிடத்தில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை அந்த தக்பீரை கட்டி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஞாபகத்தோடு தொழ வேண்டும். எப்படி தொழுகிறேன்னு நாங்கள் பார்த்தோம் என்றால், இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம், தொழுகைக்கு உண்மையிலே தொழுகையோட உயிரும் கூட தொழுகின்ற நேரத்தில் ஒரு ஸ்பிரிட் ஒன்று வருவதை கூட நாங்கள் எப்போ அவதானிக்கிறோம் என்றால் அந்த உணர்வோடு தொழுதாக மட்டும்தான் வரும். இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் தக்பீரை கட்டிக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிற நேரத்தில், உலகங்களை படைத்த அல்லாஹ் ரப்புக்கே எல்லா புகழும் என்று சொல்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் எந்த வாழ்க்கையில் அல்லாஹ் தந்திக்கிற நியாமத்துகளுக்குமே அருள்களுக்குமே அந்த அருளை நீங்கள் நினச்சி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பாருங்க, அந்த நிமிடத்தில் அல்லாஹோடு நீங்கள் கனெக்ட் ஆகுவீங்க. அதே போல் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை மட்டுமே கட்டுப்படுகிறோம் வணங்குகிறோம், உன்னிடமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்கள் உதவி தேடுகிறோம் என்ற ஆயத்தை நீங்கள் ஓதுன நேரத்தில் அந்த நிமிடம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை சொல்லி, யா அல்லாஹ் இந்த பிரச்சனையால் நான் இப்போ அல்லல் பட்டு கொண்டிருக்கிற யா அல்லாஹ், என்னை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற யா அல்லாஹ், கடும் வலியாக இருக்கிறது யா அல்லாஹ், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு உதவியை தா, என்னை வெளியேற்று, என்னை விடுதலையாக்குன்னு நாங்கள் கேட்கணும். அது மட்டுமல்ல, நீங்கள் பாருங்க, இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கலாம், அவங்களோட தலையெல்லாம் குழம்பி போய்க்கலாம், நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம், நீங்கள் ஒரு வகையான எரிமலை போன்று குமுறி கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் அல்லாட்ட கேளுங்கோ, யா அல்லாஹ் நான் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிற சரியான முடிவு எனக்கு எடுக்கலாமிக்கிற யா அல்லாஹ், எனக்கு சரியான வழியை காட்டித்தான்னு சொல்லி இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் என்ற வசனத்தை ஓதுன நேரத்தில் அந்த பிரச்சனையை நீங்கள் ஞாபகப்படுத்தி கேளுங்கோ. தொழுகையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வரும், தொழுகையில் ஆர்வம் வரும், ஒரு நாளாந்த பிரச்சனையை அல்லாஹோடு பேசுகின்ற ஃபீலிங், கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய அந்த உணர்வு வரும். உண்மையிலேயே தொழுகையிட நோக்கம் அதுதான். அதன் பிறகு நீங்கள் தொழுகிட்டு வந்தால் உங்களோட லைஃப் ரிஃப்ரெஷ் ஆகும், உங்களோட லைஃப்பை நீங்கள் ரினியூ பண்ணி கொள்வீங்க. இல்லை என்று சொன்னால் தொழுகை ஒரு வகையான ரூட்டினாக, பழக்கமாக, சோம்பலாக, போரிங்காக மாறியிருக்கக்கூடிய அடிப்படை காரணம் நாங்கள் எங்களது வாழ்க்கை பிரச்சனையை தொழுகையோடு சம்பந்தப்படுத்தாமல் பார்ப்பது தான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த வசனத்துடைய ரகசியத்தை பாருங்க. தொழுகையை பற்றி எப்படி சொன்னா, அரிஹ்னா பிஹா யா பிலால், பிலாலே எனக்கு தொழுகையின் மூலம் ராகத்தை தாண்ட மீனிங் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தக்பீரை கட்டினால் அவர்களுக்கு அந்த நாளில் இருந்த பிரச்சனைகள் இருந்து தொழுது விட்டு வருகின்ற போது ஒரு வகையான விடுதலை கிடைக்கும், அந்த பிரச்சனைகளிலிருந்து ராகத்து கிடைக்கும்,
அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், தீர்வுகள் பிறக்கும். அப்படியான தொழுகையாக அவருடைய தொழுகை அமைந்திருந்தது. அப்படியான ராஹத், அப்படியான விடுதலை, அப்படியான சொல்யூஷன் எங்களுக்கு சலாம் கொடுத்து வீட்டுக்கு வருகின்ற போது வருகிறதா என்று கேட்டு பார்த்தோம் என்றால் இல்லை என்றால் நாங்கள் தொழுகையை அல்லாஹ்வுடைய கம்யூனிகேட் பண்ணக்கூடிய நாளாந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடக்கூடிய தொழுகையாக நாங்கள் பார்க்கல. உளவியல் ரீதியாக நாங்கள் பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளையிலும் இன்று மனிதன் பிரச்சனை வந்தால் ஏதோ ஒன்றில் போய் அவன் டிபெண்ட் ஆகுவான். அதை நாங்கள் அடிக்ஷன் என்று கூறுவோம், அல்லது டிபெண்ட் ஆகிற என்று சொல்லுவோம். உதாரணமாக சில பேருக்கு பிரச்சனை வந்தால் ஒரு சிகரெட்டை அவங்களுக்கு குடிக்கணும். இன்னும் சில பேர் அப்படியே போய் டிவி அப்படியே பார்த்து கொண்டிருப்பாங்க அந்த கவலைகளை மறக்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் ஃபோன் அப்படியே என்னென்னு பார்க்குறேன்னு இல்லை, அப்படியே அவங்க கையில் ஃபோன் அப்படியே டச் பண்ணி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பாங்க. அவருடைய மூட் வேறு எண்ணங்களோடு இருக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் பேர் ஷாப்பிங் போவாங்க. சைக்காலஜிக்கலி அடிக்கடி ஷாப்பிங் போவதும் அப்படியான பிரச்சனைகளுக்கான ஒரு வழியாக போக்கிக் கொள்வதற்கான ஒரு ஊடகமாக பயன்படுத்த சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் மனிதர்கள் இன்று பல வழிகளை கையாளுவாங்க பிரச்சனை வெளியே வருவதற்கு. சில பேர் ட்ரக்ஸுக்கு போவாங்க, ஆல்கஹாலுக்கு போவாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்கின்ற அழகான வழிகாட்டல் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவன் தனது வாழ்க்கை பிரச்சனைகளின் போது அவன் அதிலிருந்து வெளியே வருவதற்கான அழகான வழிமுறை தான் தொழுகையை தனது வாழ்க்கை பிரச்சனைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிற போது அவனது தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக அமையும், ஆர்வமுள்ள தொழுகையாக அமையும். அடுத்த வக்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூமினாக அவன் வாழ்க்கையில் இருப்பான். அவனுக்கு தெரியும் இந்த தொழுகையில் மட்டும்தான் எனது பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது என்று. எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களது வாழ்க்கை பிரச்சனைகளோடு நாங்கள் தொழுகையை தொடர்புபடுத்தி பார்ப்போம், தொழுகையை உயிரோட்டமாக தொழுவோம். இன்னும் தொழுகை சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்தும் பார்வையிட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.